மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடலென திரண்டு வாரி வாரி. திமுகவோட அரசு இப்போ எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்க்கணுன்னா, வடிவேல் ஒரு படத்தில் ஏறுன்னு மேலே எல்லாரையும் ஏற்றிட்டேன், கடைசியாக போய் இறங்குன ஒரு இடத்துல என்ன அப்புறம் சரி பங்கப்பெரி என்ன பங்கு அப்படின்னு கேட்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரவங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அறிவாளி பக்கம் வந்து விஜயனா சொன்ன மாதிரி தான், நிழலுக்கு ஒதுங்கினவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கினேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து 3 வாட்டி முதலமைச்சர், சும்மா கிடையாதுல. இப்படி இருக்கவர் இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு. அதுவும் எதிரி கட்சியா பார்த்த ஒரு கட்சியிலே போய் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. நாளைக்கு ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் அந்த கட்சியில இணைஞ்சு துணை முதலமைச்சரா இன்னைக்கு இருக்கிற நம்ம உதயண்ணா கிட்ட போயிட்டு கீழே நின்று வேலை செய்ய முடியுமா அப்படின்றதான். தாவேக்காக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் அங்கே சேர்ந்துக்கிறாங்க. தேமுதிகவும் சரி, ஓபிஎஸ் அவர்களும், அப்புறம் அதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் அவர்களும் சரி. ஸோ விஜயண்ணா சொன்ன மாதிரி அன்னைக்கு அவர் போட்ட அந்த வெடிகுண்டு அரசியல் பாம் வந்து இன்னைக்கு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னா, வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்வேன் அந்த மாதிரி கேட்டு பண்டிகை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோக்கு விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி. இந்த இடம் விற்பனைக்கு உள்ளதுன்ற மாதிரி தமிழ்நாடு விற்பனைக்கு உள்ளதுன்றதை சீக்கிரமாக போட போகிறாங்கன்றது மட்டும் முடிவாயிடுச்சு. ஆக்சுவலியும் பங்குன்னு சொல்லியுமே நீங்கள் யாருமே வரலையே. அது காரணம் என்னன்னா, விஜயனா தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, என் தலைமையில் இருக்கும் ஒருவரையும் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தப்பு செய்கிறவன் எப்படிங்க வருவான்? எந்த மூஞ்ச வச்சுன்னு தப்பு செய்கிறவன் மக்களுக்கு நல்லது? அப்போ இங்கே இருக்கவங்க யாரும் மக்களுக்கு நல்லது பண்ண வரல. இன்னைக்கு தாவேக்கா எங்க ஆட்சி பிடிச்சிருமோ அப்படின்னு ஷேர் ஆட்ட மாதிரி எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டுக்கினாரு. உன்னை திட்டினவனை பிடிச்சிக்கோ, உன்னோட எதிரி கட்சியா இருந்ததுலேருந்து ஆளை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்க. கேட்டா எனக்கு இந்த சமுதாயத்திலேருந்து ஓட்டு வரும், இந்த சமுதாயத்திலேருந்து ஓட்டு. யாரை கண்டு பயந்தீங்க? தாவேக்கா கண்டு பயந்தீங்களா? விஜயனாவை பார்த்து பயந்தீங்களா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். தர்ம யுத்தம் வந்து தற்பொழுது வந்து திமுகவினுடைய அறிவாலயத்துக்குள்ள வந்து போயிருக்கு. முடிஞ்சிச்சு அங்க முடிஞ்சிச்சுன்ற. இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. பெரிய லெவல்ல நம்புறதா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து முக்குளத்தூரனுடைய ஓட்டு வந்து ஓபிஎஸ்க்கு இருக்கு. அது தேனி, பெரியகுளம், இந்த மாதிரி போடிநாயக்கனூர், இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு பெரிய லெவலில் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அப்போது டிவிகேவுக்கு கைகையை வெட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு கையை வெட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ டிவிகேவை மேலும் மேலும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு திமுகவில் இணையக்கூடிய ஆட்கள் வந்து காரணமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தேமுதிக, தற்பொழுது ஓபிஎஸ், இதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம், அன்வர் ராஜா, பல பேர் இந்த வருஷம் ஆரம்பிச்ச இந்த 2 மாசத்துலே ஏகப்பட்ட பேர் வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகேவுக்கு டஃப் அதிகமாயிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பாக்குறீங்க? இந்த தர்ம யுத்தத்துக்காக நானும் ஒரு 2 நிமிஷம் வந்து மௌனம் காக்கலான்னு அப்படி பாக்குறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணார் இல்லையா? ஸோ அதனால சரி, அவர் நம்பணும்ல. நம்பணும், எல்லாருமே நம்பணுங்க, மக்களும் சேர்ந்து தான் நம்பியிருப்பாங்க. அதாவது இந்த இது எப்படி நம்ம இப்போ இந்த திமுகவோட அரசு இப்போ எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்க்கணுன்னா, இந்த வடிவேல் ஒரு படத்தில் நீ எங்கிட்டு போகிற, நான் அங்கிட்டுக்கா போகிறேன், சரி வா வண்டியில் ஏறாரு, ஏன்னா நான் போகல, ஷேர் ஆட்டோவில் ஏறுன்னு மேலே எல்லாரையும் ஏற்றிட்டேன், கடைசியாக போய் இறங்குன ஒரு இடத்துல என்ன அப்புறம் சரி பங்கப்பெரி என்ன பங்கு அப்படின்னு கேட்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரவங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அறிவாளி பக்கம் வந்து விஜயனா சொன்ன மாதிரி தான், நிழலுக்கு ஒதுங்கினவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கினேன். நாளைக்கு என்ன இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு 3 தடவை முதலமைச்சராக இருந்தார். யார்? ஓபிஎஸ் அவர்கள் வந்து 3 வாட்டி முதலமைச்சர், சும்மா கிடையாதுல. தமிழ்நாட்டில் ஏதோ 1 வருஷம் ஆண்டாலும் சரி, 1 மாதம் ஆண்டாலும் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கவர் இப்போது டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு. அதுவும் எதிரி கட்சியாக பார்த்த ஒரு கட்சியிலே போய் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. கேட்டால் தாய் கழகம்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டாரு. ஓகே, சந்தோஷம். எம்ஜிஆர் அவர்களோட தாய் கழகம் அதான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது, அதில் மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அவரு போய் சேர்ந்திருக்க இடம் வந்து எப்படின்னா, இப்போ பங்கு பிரியும் போது இவருக்கு என்ன கொடுப்பாங்க? இன்னைக்கு என் தலைவர் வந்து இனிமேல் அதுவுமே அவரே சொல்லிட்டார், முன்னாடி நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், இனிமேல் வந்து என் தலைவர் வந்து மாண்புமிகு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு.
நாளைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் அந்த கட்சியில் இணைஞ்சு துணை முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற நம்ம உதயண்ணா கிட்ட போயிட்டு கீழே நின்று வேலை செய்ய முடியுமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு யோசனையாக, என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் யோசனையாகவே இருக்கு. இன்னொன்று, அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு, அந்த முன்னாள் முதலமைச்சருங்கிற வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ண முடியுமா திமுகவில் இருந்து? இல்லை, எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணி தானே அவங்க முன்னாள் முதலமைச்சர். இப்போ அவர் அதிமுகலேருந்து விலகிட்டார், அப்பி விலகியுமே தானே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே அவர் விலகிட்டார், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக விலகிட்டு அவர் தனியாக தான் நிற்கிறாரு, தனியாக தான் பண்ணுறாரு, என்டிஏ கூட்டணியில் போய் நிற்கிறாரு. எனக்கு என்னன்னா இவரை சுற்றி இருந்தவங்களுக்கே இது விருப்பம் இல்லாமல் போய் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தாவேக்காவோட வேகத்தை இவங்க அதிகப்படுத்தணுமானா தேவையில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா தன்னோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. மக்கள் சந்திப்பு இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக தஞ்சாவூரில் பண்ண போகிறோன்ற மாதிரி மார்ச் 2 ஒன்றும் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் வரல, பட் தஞ்சாவூரில் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் எத்தனை பேரை சேர்த்தாலும் கவலை இல்லை. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களோட தெளிவு எப்படி இருக்குன்னா, எத்தனை வாட்டி உங்களுக்கு போட்டாலும் திருந்த போதில்லை. அப்போது அதே மாதிரி என்னன்னா இன்னொரு கொஸ்டின் வருது. தாவேக்காவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் அங்கே சேர்ந்துக்கிறாங்க. தேமுதிகவும் சரி, இப்போ இவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், அப்புறம் அதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் அவர்களும் சரி. இதுக்கு இடையில டிடிவி தினகரன் வரனாரு, டக்குன்னு பார்த்தா அவர் என்டிஏல போய் சேர்ந்துட்டாரு. ஸோ விஜயா நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவர் போட்ட அந்த வெடிகுண்டு அரசியல் பாம் இன்னைக்கு எப்படி வேலை செஞ்சுருக்குன்னா, வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்வேன் அந்த மாதிரி கேட்டு ஃபண்டிங்கை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோக்கு விளையாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சி. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இன்றைக்கி. ஓபிஎஸ் அவர்கள் ஆணவமும் அதிகாரமும் கையில் வைத்து கொண்டு அப்படின்னு ஒரு டைலாக் போடுறாரு. அது யார் பண்ணுறா? எடப்பாடி அவர்கள் பண்ணுறாரா இல்லை ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாரா? இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்க ஒரு கட்சியில் உங்களோட பரம எதிரியான கட்சியில் போய் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க, திரும்ப நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க அந்த விஷயத்தில். நீங்கள் எதிரின்னு சொன்னவங்க கூட போய் நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஆதாயத்துக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவா? அப்போ தாவேக்கா தான் பண்ணுவோம். அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்கே இவங்க இன்னும் எத்தனை பேரை சேர்த்தாலுமே இங்கே ஆதரவு யாருக்கு, மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னா தாவேக்காவுக்கு தான் இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஓகே, இப்போது அந்த பெரிய குளம், போடி நாயக்கனூர், இதில் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல டிவிகேவிற்கு ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்குகள் ஏதாவது வருதா எப்படி? இல்லை, இப்போது இன்றைக்கி அவர் இணைஞ்சதுலேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு கணக்குகள் வந்து போகும். ஏன்னா ஆல்ரெடி ஐ பெரியசாமி அவர்களும் அங்கே இருக்கார். அவருமே அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவரோட ஓட் பேங்க்குன்னு தனியாக இருக்குது. நான் இல்லைன்னு அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னமும் மக்கள் 2 பேரும், அதாவது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே இப்படி இருந்த அந்த தளத்தை மாற்றி டிவிகே வர்சஸ் டிஎம்கே மக்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இன்றைக்கி அந்த சமுதாயத்தை பார்த்தோ இல்லை சமுதாய ஓட்டோ அந்த பேங்க்லாம் மாறி இந்த வாட்டி, அதாவது விஜயன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்பு அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு சோஷியல் மீடியா வந்தாலும் சரி, இன்றைக்கி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எதுனா சோஷியல் மீடியா. ஸோ அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே காமனாக என்ன போடுறாங்கன்னா, அந்த மனுஷன் ஏன் வந்தார், மக்களுக்கு நல்லது பண்ண, இது எல்லாரோட மீம்ஸாக தான் போடுறாங்க. இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் பண்ணல, ஜென்ரல், அதாவது பொதுமக்களும் அதை பண்ணுறாங்க. பொதுமக்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாலையும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜாதியை வச்சு ஓட் பேங்க் வச்சு அது இந்த 2026 எலெக்ஷன் முடியாகுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கும் தீர்வுக்கும் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸுக்கு தான் போடுவாங்க மக்கள்ன்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இப்போ அந்த ஜாதிக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்க அதையும் ஓட்டு போட மாட்டாங்க. பணம் கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கோங்க. விஜய் நான் சொன்ன மாதிரி தான் வாங்கிக்கோங்க. இப்போ 5000 கொடுத்துட்டாரு. இப்போ இபிஎஸ் அவர்கள் 10,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். குடும்ப அட்டத்துக்கு 10,000 ஏங்க அப்படியாவும் வேலைக்கு போவான்? இல்லை, எனக்கு புரியல. இவங்க 10,000 கொடுத்துருவாங்க. அதாவது ரொம்ப எந்த அளவுக்கு இறங்கி பொருளாதாரத்துல கீழே இருக்க மக்கள் ஆல்ரெடி கீழே போயிட்டே தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு என்ன போனா ஒரு நாள் ஏதாவது வெளியே போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்குதா, 200 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோமா, 300 ரூபாய் சாப்பிட்டோமான்னு போயிட்டு திருப்பி இந்த 10,000 கொடுத்தா அது கூட பண்ண மாட்டாங்க. அப்போ இன்னும் அவங்க எங்கே போவாங்க? சார் நான் தப்பு சொல்லிடுவாங்கல்ல. எப்படி ஆல்ரெடி அதான் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் போர்டு பார்த்தேன், இந்த இடம் விற்பனைக்கு உள்ளதுன்ற மாதிரி தமிழ்நாடு விற்பனைக்கு உள்ளதுன்றதை சீக்கிரமாக போட போகிறாங்கன்றது மட்டும் முடிவாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜாதிக்காக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு. தாவேக்கா
மீண்டும் மீண்டும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் விஜய் சாரனுடைய பேச்சிலே நல்லா தெரியுது. கூட்டணி ரிலேட்டபிளாக ரொம்ப ஆஃபில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. இவற்றையெல்லாம் தாண்டி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அது இந்த கூட்டணி கணக்கு, ஜாதி கணக்கு, இவற்றையெல்லாம் தாண்டி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிறதுனால இதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, நான் இந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுங்க, நீங்கள் வந்து அரசியல்லையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியுமே, அதுதான் நான் சொல்கிறேன், ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லியுமே நீங்கள் யாருமே வரலையே. அது காரணம் என்னன்னா, விஜயனா தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, என் தலைமையில் இருக்கும் ஒருவரையும் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தப்பு செய்கிறவன் எப்படிங்க வருவான்? எந்த மூஞ்ச வச்சுன்னு தப்பு செய்கிறவன் மக்களுக்கு அப்போ இங்கே இருக்கவங்க யாரும் மக்களுக்கு நல்லது பண்ண வரல. இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பித்து நான் மக்கள் பணி செய்கிறேன், நான் மக்களுக்காக போராடுகிறேன், மக்களுக்காக இருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் சும்மா. விஜயனா தெளிவாக சொல்கிறார், என்னை நம்பி என் தலைமை ஏற்று வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாரா? சொன்னதுலேருந்து இன்னும் யாரும் வரலன்னா அப்போது எந்த அளவுக்கு அவரை பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு தாவேக்கா எங்க ஆட்சி பிடிச்சிருமோ அப்படின்னு ஷேர் ஆட்ட மாதிரி எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டுக்கினாரு. உன்னை திட்டினவனை பிடிச்சிக்கோ, உன்னோட எதிரி கட்சியா இருந்ததுலேருந்து ஆளை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்க. கேட்டா எனக்கு இந்த சமுதாயத்திலேருந்து ஓட்டு வரும், இந்த சமுதாயத்திலேருந்து ஓட்டு. யாரை கண்டு பயந்தீங்க? தாவேக்கா கண்டு பயந்தீங்களா? விஜயனாவை பார்த்து பயந்தீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நிக்க போற ஒவ்வொரு தொகுதியில இருக்க கேடஸ் சரி, சாதாரண மக்கள், கரெக்டா இல்லைங்களா? அப்போ இவங்க எதிர்க்க போறவங்க எல்லாம் யாருன்னா ஜாம்பவான்ஸ், எல்லாருமே பணம் தின்ன முதலைங்க. அப்போ இங்க இருக்கிறவங்களும் இவங்க இருக்கும் போது மக்கள் பார்க்கும்போது நல்லது பண்ணணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா தாவேகா பக்கம் வந்திருப்பாங்க. அதான உண்மை, நிதர்சனமான உண்மையா இல்லையா? ஆனா வரல. ஏன்னா இவரோட தலைமையில நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஆட்சியிலேயே ஒரு பங்கு கொடுத்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு பயத்துல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கூட்டணிக்கு வராம இங்க போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அவர் விடிச்ச வலையில உள்ளே வர மாதிரி வந்து நைஸாக நழுவி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் மாட்டிக்கிற மாதிரி அவரை வச்சு இவங்க ட்ரேடிங் மாதிரி பண்ணிக்கிறேன். நீ இதை கொடுக்கலன்னா நான் அங்கே போய் சேர்ந்துருவேன், நான் கேட்குற அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நீ எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி பண்ணி தாவேக்காவை விஜயனா போட்ட அந்த பாமை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ இது சொல்லியுமே யாரும் வரல. இப்போ என்ன சொன்னாலுமே வந்து கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்களும் ஆள் பலம் சேர்றதும் திமுகவுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தா கண்டிப்பாக அடுத்த தடவை திமுக தான் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில் இருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய தேசிய கட்சி வந்து ஒரு முரண்பாடில் தான் இருக்குது, இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ரெண்டாவது வந்து எத்தனை பேர் எத்தனை ஆட்கள் சேர்ந்தாலுமே மக்கள் முடிவு பண்ணுறவங்க தான் ஆட்சியில் உட்கார முடியும், அரசனாக உட்காரவும் முடியும். அதுதானே மக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஜாதி பலம், பண பலம், அதற்கப்புறம் உண்டான அந்த ஜாதி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டணி பலம், இது எல்லாமே திமுக கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றது வந்து கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை. 2026 இந்த ஜாதி பலம், பணத்தோட பலம், ஆள் பலம், இது எதையுமே மக்கள் எதிர்பார்க்கல. மக்களோட மனசுல இருக்கிற ஒரே விஷயம், நம்மளுக்கான தீர்வு இங்க வந்துருச்சு. மாற்றத்தை தாண்டி தீர்வு, நம்மளோட தீர்வு யாரு? விஜயனா. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தமிழ்நாடு மக்களோட தீர்வு. அவரோட வாய்ஸ், மக்களோட வாய்ஸ் யாருன்னா விஜய்ன்றது அந்த அளவுக்கு மக்களோட மனசில் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க அவங்களோட டிசிஷனில். நீங்கள் எத்தனை வாட்டியோ எத்தனை பேரை சேர்த்தாலும், நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும், மக்கள் பார்க்கலையாங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றுனீங்களா? இல்லை. சரி, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியில்லைன்னு தான் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் இல்லைங்களா? கரெக்டாக இல்லையா? 2016 ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றலை, அம்மா காலமாயிட்டாங்க. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு துயரம். அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்தார், அம்மா வழியில் நான் ஆட்சி செய்வேன்னு செய்தேன், ஆனால் ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. சரி, இவங்களாம் நிறைவேற்றலை. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி பெண்களின் பாதுகாப்பு இல்லை. அம்மா ஆட்சியிலே பெண்கள் பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கெல்லாம் மாற்றாதான் உங்களை நாங்கள் தூக்கின்னு வந்து உட்கார வச்சோம் ஆட்சியில். நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் ஆட்சியில் வந்தால் 14,000 கேஸ் 15,000 கேஸ் ஆகுது, இன்ன வரைக்கும் ரேப் கேஸ். 53 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேறானுங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற தண்டனைகள் அதிகமானால்தான் குற்றங்கள் குறையும். ஸோ அப்போது உங்களோட ஆட்சியில் அது இல்லை, தண்டனைகளை அதிகமாக்கவே மாட்டுறீங்க. பார்த்துக்கலாம், நம்ம வட்டத்தில் சேர்ந்தவங்க தான், நம்ம வார்டில் சேர்ந்தவன் தான் சொல்லி பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம் போனோடனே அந்த கேஸை மறைச்சாச்சு, அப்படியே முடிஞ்சு. அப்போ பெண்கள் பாதுகாப்பு அங்கே இல்லை. ஸோ மக்கள் வந்து இப்பயே சொல்கிறேன், மக்கள் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக இருக்காங்க.
ஸோ மாற்றம் தீர்வு யாருன்னா தாவேக்கா. அது மாதிரி நீங்கள் எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை பேரை உள்ளே வந்தாலுமே இன்னும் பிரச்சனை கிடையாது. மக்கள் பணபலம், இந்த ஜாதி பலம், அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த படைபலம், இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்வுக்கான விடை யாருன்னு பார்த்தா தாவேக்காவாக தான் நிற்கும் அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்று அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபரும் இப்போ வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகளோட டிரான்ஸ்ஃபரும் அதுவும் எலெக்ஷனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அதிகாரிகளுடைய அந்த டிரான்ஸ்ஃபர் பலம் குறிப்பாக வந்து இப்போ இதுவும் சொன்னதை தாண்டி அந்த அதிகாரிகளுடைய பலமும் எலெக்ஷனுக்கு ஆதரவாக வந்து செயல்படுது அப்படின்னா உங்களுக்கு சட்ட ரீதியாக வேட்புமனு தாக்கல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் சிக்கல்களை ஏற்படுத்தும் இல்லையா? ஆமாம், இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு இல்லையா? இப்போது அதிகாரிகளே அப்படி உடனடியாக முதல்ல தமிழ்நாட்டில் டிஜிபியே இல்லைங்க, பொறுப்பு டிஜிபியை போட்டு ஆட்சி நடத்தி முடிய போகிறாங்க. ஆட்சியே முடிய போகுது. இப்போது எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்சியில் இணைஞ்சோடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண வேண்டாம். அவ்வளோ நீங்கள் நல்லவங்களா இருந்தால் 5 வருஷத்தில் நீங்கள் 2 வருஷத்தில் ராஜினாமா பண்ணி கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். அதே எலெக்ஷன் டைமில் மட்டும். ஸோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரிகளை மாற்றி அவங்களுக்கான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. அதுக்காகவே இந்த மாற்றத்தை நடத்தி சும்மா ஒரு நாடகம் ஆக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.